ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலா மாவட்டத்தில் உள்ள பாலம்பூர் நகரத்தில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பானகங்கா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அன்னை சாமுண்டி தேவி கோவில். சக்தி பீடங்களில் இங்கு சதிதேவியின் காதுகள் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது. இக்கோவில் சிவசக்தி ஸ்வரூபமாக அப்பனும் அம்மையும் குடிக்கொண்டிருப்பதால் இது சாமுண்டா நந்திகேஸ்வரர் தாம் என்று அழைக்கப்படுகிறது. புராணத்தின்படி மகிஷாசுரனுடன் போர் புரியும் அன்னை துர்காதேவி மகிஷனின் 2 அமைச்சர்களான சண்டன் முண்டன் ஆகிய அரக்கர்களை கொல்ல அன்னையின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினார் சாமுண்டா தேவி. அரக்கர்களை வதம் செய்த பின் அன்னை சாமுண்டி குடிக்கொண்டிருக்கும் தலமாக இத்தலம் போற்றப்படுகிறது. மிக புராதனமான இக்கோவில் காலப்போக்கில் மறைந்து விட்டது. 400 ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதியை வாழ்ந்த மன்னர் ஒருவரும் கோவில் அர்ச்சகர் ஒருவரும் அன்னை சாமுண்டி மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்னை யாரும் எளிதில் சென்று வணங்க முடியாதபடி ஒரு மலை உச்சியின் மேல் கோவில் கொண்டு இருந்தார். அதனால் அந்த நாட்டு அரசனும் பூசாரியும் அன்னையிடம் வேண்டிக் கொண்டார்கள், அவள் தாங்கள் கட்டும் கோவிலிலே எழுந்தருளுமாறு. அம்மன் பூசாரியின் கனவில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோண்டுமாறு உத்தரவிட்டார். பூசாரியும் அரசனிடம் சென்று அன்னை தன் கனவில் கூறிய உத்தரவை எடுத்து கூறினார். அரசன் ஊர் மக்களோடு அந்த குறிப்பிட்ட இடத்தில் தோண்டி பார்த்தபோது அங்கு சாமுண்டாதேவி சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அன்னை சுயம்புவாக எழுந்தருளிய அந்த சிலையை வெளியே கொண்டு வருமாறு தனது மக்களிடம் கூறிய போது பல முயற்சிகளுக்கு பிறகும் மக்களால் அந்த சிலையை துளி கூட அசைக்க முடியவில்லை. அப்பொழுது அன்னையானவள் பூசாரியின் கனவில் தோன்றி ஊர் மக்கள் அனைவரும் சாதாரணமாக ஒரு கல்லை தூக்குவது போல் சிலையை தூக்க முயற்சிக்கிறார்கள், அதனால் தான் நான் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. காலையில் நீராடி புனித ஆடைகளை அணிந்து மரியாதையுடன் என்னை வெளியே கொண்டு வா என்று சொன்னார். அதை கேட்டபடி பூசாரியும் பயபக்தியுடன் விடியற்காலையில் நீராடி புனித ஆடைகளை அணிந்து அன்னையை வணங்கி அச்சிலை பக்தியுடன் மரியாதையுடனும் தூக்க முயற்சித்த பொழுது அந்த சிலை அவருடன் வந்தது. பல மக்களால் ஒன்று சேர்ந்து அசைக்க கூட முடியாத அந்த சிலையை அந்த ஒற்றை நபர் எளிதில் தூக்கி கொண்டு வந்தார். இன்று நாம் காணும் இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்தார் பூசாரி. மக்களும் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்னையிடம் மன்னிப்பு கோரி அவளை பக்தியோடு ஆராதனை செய்ய தொடங்கினார்கள். இன்னைக்கு நாம காணும் இந்த கோவில் மகாராஜா உமேத் சிங் ஆட்சியின் போது கட்டப்பட்டது. கோயில் வளாகம் மிக பெரியதாகவும் அழகாகவும் காட்சியளிக்கிறது. மிக பெரிய நுழைவு வாயிலை கடந்தால் பெரிய கூடத்தை நாம அடையலாம். அதை கடந்து பெரிய படிக்கட்டுகளின் வழியாக கீழே இறங்கி வந்தால் அன்னையின் கர்ப்ப கிரகத்தை நாம அடையலாம். கர்ப்ப கிரகத்தின் வெளிப்புறத்தில் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் மறுபக்கம் பைரவர் சிலையையும் நாம தரிசிக்கலாம். கர்ப்ப கிரகத்தில் இடது பக்கம் உள்ள படிக்கட்டு வழியாக கீழே இறங்கினால் மிகப்பெரிய தீர்த்த குளம். தீர்த்த குளத்தின் நடுவில் ஓரிடத்தில் சரஸ்வதி தேவி வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார். மறுபுறத்துல சிவபெருமானும் காட்சி அளிக்கிறார். குளத்தின் படிக்கட்டுகள் அமைந்த இடத்தில் ராமபிரான், விநாயகர் ஆகியோரும் பெரிய சிலை ரூபத்தில் காட்சி கொடுக்கிறார்கள். கர்ப்ப கிரகத்தில் அன்னையின் சுயம்பு மூர்த்தம் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அவளுடைய கண்கள் அக்னி ஜுவாலையை கக்குவது போல் தோற்றமளிக்கிறது. அன்னையின் முகம் செந்தூரம் பூசப்பட்டு இளம் சிவப்பு நிறத்தோடு பரிமளிக்கிறார். கருப்பு மற்றும் சிவப்பு நிறம் கலந்த வஸ்திரம் சாற்றப்பட்டு பல்வேறு பூக்களால், குறிப்பாக தாமரை பூக்களை கொண்டு அவளுக்கு தினமும் அலங்காரம் செய்யப்படுகிறது. விசேஷ நாட்களில் அவளுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றப்படுகிறது.
சன்னதியில் ஒரு மூலையில் அன்னையின் பாத தரிசனமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை சாமுண்டை தேவியின் வாகனம் பிணம் என்பதை குறிக்கும் வகையில் இக்கோவில் வளாகத்தில் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவில் இவ்வூரில் இறந்த ஒருவரின் சடலத்தை இங்கே எரியூட்டப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் இறந்தவரின் ஆத்மா அன்னையோடு ஒன்றென கலந்து முக்தி பெறுவதாக இவ்வூர் மக்கள் நம்புகிறார்கள். அருகிலேயே சிவபெருமான் நந்தீஸ்வர மகாதேவராக தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி குகை கோவில் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் வளாகத்துள் பனேர் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. நதிக்கு அக்கறையில் குருகுலம் மற்றும் இங்கு வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்கும் அன்னதான கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னையிடம் வைக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது விரைவில் நிறைவேற்றப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இதனால் இக்கோவிலில் மக்கள் கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நவராத்திரி திருவிழா இங்கு மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதே போல் கார்த்திகை மாதமும் இங்கு சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனைகள் செய்யப்படுகிறது. அந்த நாட்களில் இங்கே திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. இதை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று கூடுகிறார்கள். கோவில் வளாகத்தில் கைவினை பொருட்களில் கண்காட்சி கூடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கோவில் நிர்வாகம் இதை செய்கிறது. அன்னை சாமுண்டி தேவியை இத்தலத்திலே கண்குளிர கண்டு அவளை மனதார வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக. சர்வம் சக்திமயம்.